ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா பிஏ இண்டஸ்ட்ரீஸ் பிராண்டை சேர்ந்த ஓஷின் அப்படிங்கிற ஒரு பூச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டைனோடிஃபியூரான் 20% HG ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் இதை பயன்படுத்தி எந்த மாதிரியான பூச்சிகள் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது த்ரிப்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய வால் பெயின்களாக இருக்கட்டும், ஒயிட் ஃப்ளைஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய வெள்ளை ஈக்கள் தாக்குதலாக இருக்கட்டும், அண்ட் ஜாசிட்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய இலைத்தத்து பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும், இது இல்லாமல் ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர்னு குறிப்பிடக்கூடிய பழுப்பு நிற தாவர தத்துப்பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும், அண்ட் ஏபிட்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சாதாரண பூச்சிகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இந்த பூச்சிகளை பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் இந்த பூச்சியில் வந்து எந்த மாதிரி செயல்படக்கூடிய அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 3 விதமாக செயல்படக்கூடியது. ஒன்று கான்டாக்ட், இன்னொன்று ஸ்டொமக் ஆக்ஷன், இன்னொன்று சிஸ்டமேட்டிக். ஸோ சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது வந்து நம்ம பூச்சிகளை ஸ்ப்ரே பண்ண பிறகு பூச்சிகள்லாம் பயிரோட சாரை உரியும் போது அந்த சாரில் பூச்சிக்கொல்லி வந்து கலக்கப்பட்டிருக்கிறதுனால, அந்த விஷத்தன்மை கலந்துருக்கிறதுனால பூச்சிகள் எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ இது வந்து சிஸ்டமேட்டிக்காக செயல்படக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நேரடியாக கான்டாக்ட் மூலயமா பூச்சிகள் மேலே படுறது. ஸோ ஸ்டொமக் ஆக்ஷன் பார்க்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இடத்துல பூச்சியில் வந்து அந்த பயிரை அரிச்சு உண்ணும்போது இறந்துடும். ஸோ இந்த ஆக்ஷனும் அண்ட் சிஸ்டமேட்டிக் ஆக்ஷனும் மோரோவர் சிமிலராக இருக்கும். ஸோ பயிரை உண்ணும்போது தான் அழியும். நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளையே உட்கொண்டு பூச்சிகள்லாம் எப்படி அழியும் அப்படின்னு பார்க்கும்போது பூச்சிகளோட மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு பக்கவாதம் ஏற்பட்டு செயல்பட முடியாமல் ஒரே இடத்துல இருந்து ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு கீழே வந்து அழிஞ்சிரும். அண்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.25 கிராம்லேருந்து 0.3 கிராம் வரை பயன்படுத்தலாம். அதாவது 4 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம்லேருந்து 1.2 கிராம் அப்படிங்கிற அளவு வரை நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் இதோட இன்டர்வல்னு பார்க்கும்போது இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பயிருக்கு ஏற்படக்கூடிய நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய சாதாரண பூச்சாக்களுக்கு ஏற்றாற் போல் 10லேருந்து 15 நாட்கள் ஒரு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஸோ இந்த பூச்சிகளியோட தீவிரத்தன்மையை பொறுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ ஷார்ட் டைமில் பயன்படுத்துகிற வந்து அகைன் ரெசிஸ்டண்ட்டை வந்து நீங்கள் ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கிறதா இருக்கும். ஸோ இது வந்து ரெசிஸ்டண்ட்டையுமே பிரேக் பண்ணும். இருந்தாலும் கூட நம்ம ஷார்ட் டைமில் பயன்படுத்துறது பயிர்களுக்கு நல்லது கிடையாது. அண்ட் இதோட கம்ஃபர்டபிள்னு பார்க்கும்போது இந்த பூச்சிகளை வந்து நீங்கள் மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லை பூஜானங்கள் கூடயோ இல்லைனா நூற்று மருந்துகள் கூடயோ இல்லைனா பிளான் க்ரோத் த்ரெட்டர்ஸ் கூடயோ இல்லைனா உயிரிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இந்த பூச்சிகளோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 100 கிராம் வந்து 400 ரூபாயிலேருந்து 450 ரூபாய்க்கான விலையிலையும், 1/4 கிலோ வந்து 1100 ரூபாயிலேருந்து 1250 ரூபாய்க்கான விலையிலையும் ஸ்டால் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிகளை பற்றி தெரிஞ்சுருந்துச்சின்னா அந்த பூச்சிகளோட பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய யூஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.